இதழியலில் பேட்டி அல்லது நேர்காணல், பேட்டியின் வகைகள் பற்றி இப்பொழுது நாம் காண்போம். பேட்டி அல்லது நேர்காணல் என்றால் என்ன? ஒருவரோடு நேரிலோ தொலைபேசி மூலமோ கடிதம் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு அறிவதை நேர்காணல் என்று கூறலாம். நேர்காணலில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் தகவல்களை பெறுவதற்காக கேட்கப்படுபவை. நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணையில் கேட்கின்ற கேள்விகள் போன்றவை அல்ல இவை. மேலும் நேர்காணல் இயல்பாக இறுக்கமற்ற சூழலில் அமைய வேண்டும். கட்டுப்பாடோ நெருக்கடியோ அச்சுறுத்தலோ நேர்காணலில் இருக்கக்கூடாது. நேர்காணலில் பங்கு பெறுவோர்: நேர்காணல் நடத்த குறைந்தது 2 வேண்டும். ஒருவரை பலர் நேர்காணலாம். தலைவர்கள் செய்தியாளர்களுக்கு அளிக்கும் நேர்காணல் இந்த வகையை சார்ந்ததாகும். பலரை ஒருவர் நேர்காணலாம். செய்தியாளர் கூட்டமாக இருப்பவர்களிடம் தகவலை கேட்டு அறிவது இந்த வகைக்கு எடுத்துக்காட்டு ஆகும். மனிதர்கள் நேருக்கு நேராக சந்தித்தல், அதாவது கூட்டம் நடத்த காணுதல். செய்தித்தாளில் பணியாற்றுகின்ற ஒருவரும் அவருக்கு வெளியிடுவதற்காக தகவல்களை தரும் ஒருவரும் கூடி பேசுதல் என்று ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி நேர்காணல் என்பதற்கு பொருள் தருகிறது. இருவரோ சிலரோ பலரோ கூடி உரையாடுவது நேர்காணல் ஆகாது. வெளியிடும் நோக்கத்தில் வினாக்கள் எழுப்ப அதற்கு தக்க விடைகள் கிடைக்கும் பொழுதே அது நேர்காணல் ஆகும். நேர்காணல் நோக்கங்கள்: ஒவ்வொரு நேர்காணலும் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு நடத்தப்பெறுகின்றது. நோக்கம் இல்லாத நேர்காணலும் உரையாடலும் நண்பர்களின் பொழுதுபோக்கு பேச்சாக இருக்குமே தவிர நேர்காணல் ஆகாது. ஆதலால் நேர்காண்பவர் நேர்காணலின் நோக்கம் பற்றி தெளிவாக இருக்க வேண்டும். பொதுவாக நேர்காணல் நடத்துவதற்கான நோக்கங்களை பின்வருமாறு சுட்டிக்காட்டலாம். நடப்பினை அறிதல், அதாவது நடந்து கொண்டிருக்கின்ற சில சுவையான நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்களையும் கருத்துகளையும் அறிய தொடர்புடையவர்களை நேர்காணலாம். நிகழ்ச்சியின் விவரங்களை வெளிக்கொணரல், நடைபெற போகும் ஒரு நிகழ்ச்சியின் விவரங்களை அறிந்து வெளியிடுவதற்காக நேர்காணல் நடத்தலாம். ஒரு மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் அதன் அமைப்பாளரை கண்டு நிகழ்ச்சியின் விவரங்களை அறிந்து வெளியிட நேர்காணல் நடத்தலாம். கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துதல், தலைவர்கள், சிந்தனையாளர்கள், கலைஞர்கள் போன்றோரின் ஆளுமை, தனித்தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தவோ அவர்களது கண்ணோட்டத்தை கருத்தை வெளிப்படுத்தவோ நேர்காணல் நடத்தலாம். சிறந்த நடிகரான கமல்ஹாசனையோ புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தனையோ நேர்காணுதல் இப்படிப்பட்ட நோக்கத்திற்காக அமையும். நேர்காணலின் பயன்கள்: ஒரு நேர்காணலால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. நேர்காணலின் பயன்கள், அதனுடைய முக்கியத்துவத்தை காணலாம். நேர்காணல் செய்திகளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. நேர்காணல் தலைவர்களுக்கு இடையே கொள்கை வழியில் இருக்கும் வேறுபாடுகளை வெளியே கொண்டு வர பயன்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றி பொதுமக்களிடம் கருத்தை உருவாக்குவதற்கு நேர்காணல் பயன்படுகின்றது. அரசு வெளியிடும் செயல் திட்டங்களின் விளக்கங்களை அதிகாரப்பூர்வமாக அறிய நேர்காணல் துணை செய்கின்றது. நாட்டிற்கு பயன்படும் கண்டுபிடிப்புகள், திட்டங்கள் பற்றி விளக்கமாய் அறிய நேர்காணல் பயன்படுகின்றது. சமுதாயத்தில் புகழ்பெற்று விளங்கும் மாந்தருக்கும் வாசகர்களுக்கும் இடையே ஓர் இணைப்பு பாலமாக நேர்காணல் அமைகிறது. ஒருவரது நேர்காணல் கட்டுரையாக வெளிவரும் பொழுது பல்வேறு கருத்துகள் ஆதரவாகவும் எதிராகவும் வெளிவர அது வாய்ப்பளிக்கிறது. நேர்காணப்படுபவரின் சொற்களையும் செய்கைகளையும் ஒளிப்படங்களுடன் வெளியிடும் பொழுது சுவையான கட்டுரை கிடைக்க அது வாய்ப்பளிக்கிறது. அடுத்து நேர்காணலின் வகைகள். தெருவில் காண்பவர் நேர்காணல், தற்செயல் நேர்காணல்,
ஆளுமை விளக்க நேர்காணல், செய்தி நேர்காணல், செய்தி கூட்டம், செய்தி சுருக்கம் தருதல், காலை சிற்றுண்டி கூட்டம், தொலைபேசி நேர்காணல், அடைக்காத்தல் நேர்காணல், பட்டம் பறக்கவிடும் நேர்காணல் என்று 10 வகையான நேர்காணல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் தெருவில் காண்பவர் நேர்காணல் என்பது தெருவில் காண்கின்ற ஒருவரை நிறுத்தி எதனை பற்றியாவது அவரது கருத்துக்களை அறிய நேர்காணலாம். உதாரணமாக, தேர்தல் காலங்களில் போட்டியிடுபவர்களின் வெற்றி வாய்ப்புகளை அறிய வழியில் சந்திக்கும் வாக்காளர்களை கண்டு நேர்காணல் துணை செய்யும். இந்த வகையான நேர்காணல் மிகவும் எளிதானது. யாரோடும் முன்கூட்டியே நேர்காணலுக்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அடுத்து தற்செயல் நேர்காணல். முன்கூட்டி திட்டமிடாமல் எதிர்பாராமல் செய்தியாளர் சில குறிப்பிட்ட தலைவர்களை சந்திக்க நேரலாம். எங்காவது விருந்திலோ சிற்றுண்டி சாலையிலோ பொது இடங்களிலோ தற்செயலாக சந்தித்து எந்தவித நோக்கமும் இன்றி பேச தொடங்கலாம். பேச்சின் போக்கில் ஏதாவது ஒரு செய்தியின் நுனி அகப்படும். அதனை மேலும் மேலும் தோண்ட பெரிய செய்தி ஒன்று கிடைக்கலாம். இப்படிப்பட்ட நேர்காணல் தற்செயல் நேர்காணல் என்று அழைக்கப்படும். அடுத்து ஆளுமை விளக்க நேர்காணல். புகழ்பெற்ற சாதனையாளர் ஒருவரை அவரது ஆளுமை தன்மையை வெளிக்கொணரும் வகையில் நேர்கண்டு சிறப்பு கட்டுரை வரைவது ஆளுமை விளக்க நேர்காணல் ஆகும். செய்தி நேர்காணல். செய்தியை பெறும் நோக்கில் ஒரு செய்தியாளர் செய்தி தரும் ஒருவரை நேர்காணல் செய்வது நேர்காணல் ஆகும். இதில் செய்தியை பெறுவது ஒன்றுதான் நோக்கமாக இருக்கும். செய்தி கூட்டம். செய்தி தருகின்றவர் செய்தியாளர்களை மொத்தமாக அழைத்து செய்தியை வழங்க கூட்டம் நடத்தலாம். அந்த கூட்டம் ஒரு வகை நேர்காணலாக அமையும். செய்தியாளர்கள் செய்தி தருகின்றவரிடம் கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம். செய்தி சுருக்கம். செய்திகளை தருவதில் புதிய முறையாக செய்தி சுருக்கம் அமைந்துள்ளது. ஓர் அமைச்சகத்தின் சார்பில் செய்திகளை தருகின்றவர் செய்தியாளர்களை அழைத்து தயாரித்து வைத்திருக்கும் செய்தி குறிப்பினை வழங்குவார். தேநீர் விருந்தோடு செய்திகளை செய்தியாளர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பவர் வழங்குவார். இதில் அதிகமாக கேள்வி கேட்க வேண்டிய நிலை இருக்காது. காலை சிற்றுண்டி கூட்டம். குறிப்பிடத்தக்க பன்னாட்டு தலைநகரங்களில் செய்தி துருக்கம் தர புதிய முறை ஒன்றை பின்பற்றுகின்றனர். செய்தியின் முக்கியத்துவத்தை ஒட்டி தெரிந்தெடுத்த செய்தியாளர்களை சிற்றுண்டிக்கு அழைப்பார்கள். மிகவும் நெருக்கமான முறையில் சிற்றுண்டியை சாப்பிட்டு கொண்டே செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள். தொலைபேசி நேர்காணல். செய்திகளை விரைந்து சேகரிக்கும் வழிமுறையாக தொலைபேசி நேர்காணல் வளர்ந்து வருகின்றது. செய்தியாளர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே செய்தியினை இதன் மூலம் திரட்டலாம். இந்த முறையில் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அடைக்காத்தல் நேர்காணல். வேலைகளில் கொள்கைகளை உருவாக்குகிறவர்கள் தங்களது கருத்துக்களை எப்படியாவது திணிக்க கருதி அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். யாரும் கேட்காமலே கேட்டதை போல பாவித்து செய்திகளை வலிந்து கூறி பொதுமக்களிடம் அவை சென்றடையுமாறு செய்வார்கள். இத்தகைய நேர்காணலை செய்தியாளர்கள் அடைக்காத்தல் நேர்காணல் என கூறி ஒதுக்க முயல்வார்கள். பட்டம் பறக்கவிடும் நேர்காணல். செய்தியாளர் ஏற்பாடு செய்து நடத்தும் நேர்காணலை சில முக்கியமானவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். தங்களது கருத்துக்களை நேர்காண்பவர் கருத்து போல வெளியிட செய்து விடுவார்கள். ஆதலால் தான் இப்படி அமைந்துவிடும் நேர்காணலை பட்டம் பறக்கவிடும் நேர்காணல் என்கின்றனர். இப்படி அமைந்து விடாமல் நேர்காண்பவர் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நேர்காணலின் அமைப்பு. நேர்காண்பவர் சிறப்பு திறமைகள் பெற்றிருக்க வேண்டும். ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். நேர்காணலை வெற்றியுடன் நடத்தி முடிக்க திட்டமிடுதல், இணங்க வைத்தல், தெளிவாக அறிதல், தொடர் முயற்சி ஆகிய 4ம் தேவை என்று ஜேம்ஸ் எம் நீல், சுசானே எஸ் பிரவுன் என்பவர்கள் கருதுகின்றனர். நேர்காணல் நடத்தும் செய்தியாளர்கள் இந்த 4 பற்றியும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். செய்தியாளர்கள் நேர்காணும் பொழுது சிலவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். நேர்காண்பவர் செய்ய வேண்டியவை. நேர்காண்பவர் முடிந்தவரை
முன்கூட்டியே தொடர்பு கொண்டு ஒப்புதல் பெற்று இடம், நேரம் ஆகியவற்றை குறித்து கொள்ள வேண்டும். நேர்காணலுக்கான திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும். கேட்க வேண்டிய கேள்விகளை வரையறுத்து கொள்ளுதல் தேவை. நேர்காண்பவரை பற்றியும் நேர்காணலுக்கான பொருள் பற்றியும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்வமாக நேர்காணலை நடத்த வேண்டும். சொல்வதை பொறுமையாய் கவனமாய் கேட்க வேண்டும். நன்கு உடை அணிந்து செல்ல வேண்டும். நேரத்திற்கு செல்ல வேண்டும். நேர்காணலின் நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் மேலும் கேள்விகள் கேட்க வேண்டும். எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எவற்றை வெளியிட வேண்டும், எவற்றை வெளியிடக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். முடிந்தால் வெளியிடுவதற்கு முன்னால் எழுதிய குறிப்புகளை கொடுத்து நேர்காணப்படுபவரின் ஒப்புதலை பெறுதல் நல்லது. நேர்காணலின் பொழுது ஒளிச்சுருள் பதிவி, ஒளிப்படம் ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேர்காணலில் ஒத்துழைப்பு அளித்ததற்கு நன்றி கூறுவதோடு நேர்காணல் நன்கு நடைபெற்றதாக கூறி சிறிது நேரம் பொதுவாக பேசிவிட்டு வர வேண்டும். அப்பொழுது சில பயனுள்ள விவரங்கள் பெற வாய்ப்பு ஏற்படும். நேர்காண்பவர் செய்யக்கூடாதவை. நேர்காணப்படுபவரை விட தனக்கு எல்லாம் தெரியும் என்று நேர்காண்பவர் நினைக்கக்கூடாது. அடிமை போல் நடத்தவும் கூடாது. ஆட்டி படைக்க நினைக்கவும் கூடாது. இடையிடையே குறுக்கிடுவதோ கூறும் கருத்துக்களை அலட்சியப்படுத்துவதோ கூடாது. கருத்து முரண்பாடுகளையோ உணர்வுகளையோ வெளிப்படுத்தக்கூடாது. வெட்டி பேச்சில் நேரத்தை வீணடிக்க கூடாது. விவாதத்தை தவிர்க்க வேண்டும். தாமாக நேர்காணலை முடிக்கக்கூடாது. நேர்காணல் முடிந்தவுடன் அவசரப்பட்டு வெளியே வரக்கூடாது. எளிதாக தகவல் பெறும் தன்மையால் நேர்காணல் முறையை இதழியலாளர் தற்காலத்தில் விரிவாக பயன்படுத்துகின்றனர். கருத்துக்களை அறிந்து செய்திகளை உருவாக்க இது ஒரு சிறந்த முறையாக திகழ்கின்றது.